லால்குடி மக்களுக்கு வந்து வெற்றி பெற வச்சது வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதேபோல் அனைவருக்குமே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து லால்குடி மக்கள் வந்து அடிப்படை வசதி கேட்டிருக்கிறாங்க, பாத்ரூம் வசதி, அப்புறம் தண்ணி குடிநீர் கேட்டிருக்கிறாங்க, குடிநீர் பைப்பு, நெல் குடோனு, நெல் வந்து தானிய குடோன் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் மாணவ செல்வங்கள்லாம் வந்து கிரவுண்டு கேட்டிருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. அது மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம். அதேபோல் நாங்களும் அவர் அந்த லால்குடி மக்களுக்கு நம்பர் 1 தொகுதியாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். டிமோரோஸ் மார்ட்டின் அது என்னை வெற்றி பெற செய்ததற்காக அவர்களுக்கு அனைத்து பொதுமக்கள் உறவினர்கள் என்னுடைய லால்குடி சொந்தங்கள் தான் சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சாங்க. ஒன்றிய செயலாளர் சூப்பர் நடேசனாக இருக்கட்டும், அதே போல் சிவகுமார் அண்ணன், பொன்னிசேகர், அதே மாதிரி நம்ம அருணகிரி அண்ணன், சிவகுமார் அண்ணன், அதேமாரி நம்ம பிச்சைப்பிள்ளை அவர்கள், ஜேக்கப் அவர்கள், அனைத்து ஒன்றியமும் நல்லா வேலை செஞ்சாங்க. அதே போல் மகளிர்களும் செல்வமேரி அவர்கள், அதே போல் நம்ம ஜெயா, உஷா, கீர்த்தனா எல்லாருமே நல்லா வேலை செஞ்சாங்க. உங்கள் குடும்பத்திலிருந்து 3 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இப்போ வந்திருக்கிறீங்க. குறிப்பாக தமிழகத்தில் நீங்கள் உட்பட 2 பேரும், புதுச்சேரியில் ஒருத்தவரும். இந்த கிரிட்டிக்கை வந்து பாசிட்டிவாக பார்க்குறீங்களா, நெகட்டிவாக பார்க்குறீங்களா? ஒரே குடும்பத்தில் 3 எம்எல்ஏ இல்லை, பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். எப்படி இருக்குது அந்த ஃபீல்? ஏன்னா 3 கட்சி இல்லை, இது வந்து மிரக்கல் தான் சொல்லலாம். நாங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கிறோம் 3 பேருமே. இது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழகத்தில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அது சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி அண்ணன் கழகத்தோட நெக் டு நெக் கடைசி வரைக்கும் அதில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியாக நான் நடக்கும்னு நினைக்கிறேன். எது பேச்சுவார்த்தை, எது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எது பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமாம், தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் என்ன. கண்டிப்பாக. தேங்க்யூ. நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி அவளை குறிப்பிட்டீங்க. இவர் ஏதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கா? இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. தாவேக்கா சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஸ்? அது தெரியல. கண்டிப்பாக இப்போ தாவேக்கா தலைவர் விஜயோட எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. நன்றி. 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 ஓகே.